நல்லவனா இரு, ஆனால் ரொம்ப நல்லவனா இருந்துராத அப்படின்னு பேட்ட படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. இன்னைக்கு பாருங்க, இவன் ஒரு வாடகை வாயன். பணம் கொடுத்தா எது வேணாலும் பேசுவார். இவர் வந்து ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாம் தமிழருக்கு ஆதரவாக செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த தம்பிகிட்டேருந்து பணம்லாம் வாங்கினார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த யாரெல்லாம் பற்றி பேசி பணம் சம்பாதித்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது இப்போ புரியும் இல்லையா? இப்போ இவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாரை பற்றி பேசுனா பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக விலை போனான்னா என்னன்னு எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சு விலை போயிருக்காப்புல. யாருக்கிட்டங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவனூறாக பேசுகிறாருங்க. ரஜினிகாந்த் என்பவர் ஒரு மகான், ஒரு சித்தர். ஆனால் அவரை பற்றி இவன் தவறாக பேசுகிறார் அப்படின்னா, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பணம் வாங்கி கொண்டு நீ யாரை வேணாலும் தப்பாக பேசிடலாம் தம்பி. ஆனால் நீ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தப்பாக பேசியிருக்கல்ல, உனக்கான தண்டனையை அந்த பெரும் பரம்பொருள் கொடுக்கும்.